வீட்டுல யாரையுமே காணும், சத்தமே இல்ல. எங்கம்மா வெண்ணிலா எங்க போயிட்டா? அவதான் திட்டு வாங்கிட்டு வெளியில போயிட்டு இருக்கிறாடி. ஏன் என்னாச்சு? ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க? அவளை என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஆமாண்டி, அவ என்ன அவ பேச்சு கேட்காம அவ லவ் பண்ணிட்டு இருக்கிறாவ பையனை. என்னம்மா இப்படி சொல்றீங்க? லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையம்மா. அவ விருப்பப்பட்டவனுக்கு இப்போ கட்டி கொடுத்தா என்ன? ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து விருப்பம் இல்லாத இடத்துக்கு கட்டி கொடுத்து நாளைக்கு அவளுக்கு லைஃப்ல பிரச்சனைன்னா உங்கள்கிட்ட வந்து நிற்பா. அது தேவையில்லைம்மா. அவள் லவ் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்சவன லவ் பண்ணிட்டு போறதுக்கு நாங்கள் ஏன்டி பெற்று வளர்க்கணும்? அப்படி இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க பெற்றவங்க உங்களுக்குன்னு ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து அவ விருப்பப்பட்டுட்டா. நீங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கட்டி கொடுக்க தான் போறீங்க. அவ விருப்பப்பட்டவங்களுக்கு கட்டி கொடுத்தா அவளும் நல்லா இருப்பா, அவ லைஃப்பும் நல்லா இருக்கும்ல. அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். ஏன்னா யாருக்கோ ஒருத்தவங்க கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னா அவ தொட்டதுக்கெல்லாம் உங்களை தான் குறை சொல்லப்பா. எங்க அப்பா அம்மா தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்பா. அதுவே அவளுக்கு பிடிச்சவனோட கட்டி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அதுல நல்லதோ கெட்டதோ அது அவளோட முடிஞ்சு போகும். உங்களை எதுவும் சொல்ல மாட்டான். அதனால யோசிச்சு பாருங்கம்மா. கொஞ்சம் அவன் விருப்பத்துக்கே கட்டி கொடுங்க. அவளுக்கு பிடிச்சவனோட அவள் நல்லா இருக்கட்டும். சரி, நீ சொல்றதுலயே ஒரு நாயங்கள் இருக்கு. அவங்க அப்பா ஒருத்தன் கேட்டு அவளையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு முடிவு எடுத்து அவள் லவ் பண்ணணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஏன் சொல்றேன்னா, அவள் ஆசைப்பட்டுட்டா. இன்னொன்று, நாளைக்கு வாழ போறவ அவ. அதுல நல்லதோ கெட்டதோ அவள் தான் வாழ்ந்து முடிக்கணும். நீங்க இன்னைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க. லைஃப் லாங் அவள் தான் வாழ போறா. அதனால அவளுக்கு பிடிச்சவனோடய சேர்த்து வைங்க. இதை நான் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டாக சொல்லலை, நான் ஒரு பொது மனுஷியாக இருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அதே கஷ்டம் அவள் பற்றக்கூடாது. அதனால அவளுக்கு பிடிச்சவனோட கட்டி வைங்க. இதை நான் வந்து நீங்கள் பெற்றவங்க கஷ்டம் இருக்கும், தயவு செஞ்சு கேட்டு சொல்கிறோமா. யோசித்து அப்பா வந்தோடனே யோசித்து பேசுங்க. 2 பேரும் சேர்ந்து பேசுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அவள்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து பேசி முடிவு பண்ணுங்கள். நான் வரேம்மா, போயிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காகனா, ஒவ்வொரு பெண்ணை பேத்து வச்சுருக்கவங்களும் ஒவ்வொரு ஆண் பிள்ளை பேத்து வச்சுருக்கவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன கருத்து தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.